ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக என்னோட ரொட்டீன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் குட்டீஸ் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வந்து முன்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பூங்குடி வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். குட்டீஸு அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாமே டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும்ல. எனக்கே அப்படி தான் இருக்குது. இப்போது எப்படா ஊருக்கு போவாங்கிற மாதிரி. செய்யோன் வந்து அத்தை கூட மாமா கூட வந்து கனகத்து சாலை போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ராகவி கூட எல்லாம் விளையாடிட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்க. அதை எடுத்தது தான் அந்த வீடியோ. இது வந்து என்னோட வெனஸ்டே மார்னிங்க்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து டிமார்ட் போயிருந்தப்போ ஒரு காயின் பரோட்டான்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருந்தது. ரெடிமேட் மாதிரி தான். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்ததுங்க. மோசம்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம சப்பாத்தியே திரட்டிக்கலாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்தது. அதுக்கு வந்து சப்பாத்தியும் கூட கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே வந்து சைடிஷ்க்கு வந்து இந்த மாதிரி எப்போவுமே சப்பாத்தி செஞ்சேன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வெங்காயம் உப்பு மிளகுடி மட்டும் போட்டு ஒரு சும்மா ஒரு பரட்டு பரட்டினாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட சப்பாத்தி பரோட்டா வச்சுட்டு இதுக்கு கிரேவி வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுச்சவில் வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. இந்த சப்பாத்திக்கு இது சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்பாத்தின்னு செஞ்சனாலே நான் மோஸ்ட்லி தக்காளி கிரேவி தான் செய்வேன். இந்த டைம் தான் வந்து சரி இது ரெடி பண்ணி பார்க்கலான்னு பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. லஞ்சுக்குமே நான் வந்து சப்பாத்தி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் அஜியோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல காட்டன் மெட்டீரியலு, ஒரு ஃபுல் கவர் ட்ரெஸ் மாதிரி இருக்கிறனால அழகாக இருந்தது. போடுறக்கும் சரி, நம்மளுக்கு கம்ஃபர்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஃபஸ்ட் கமெண்டாக பின் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஈவினிங் வந்ததுக்கப்புறமா மக்கா சோளம் வேக வச்சு டீ கூட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி சோளம் வேக வச்சு சாப்பிட்றது வந்து எங்கள் வீட்டில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே அடிக்கடி இப்போ ஸ்நாக் டைமுக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஈவினிங் கொஞ்சம் ஏதாவது பிடிச்சதா சாப்பிட்றோம் அப்படின்னா நான் டீ கூட எடுத்துட்டேன்னா நைட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லைனா மேபி டின்னரே கேன்சல் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அன்றைக்குமே உப்புமா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் உப்புமா பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சோளம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதுவே போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக முடிஞ்சது. இந்த டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போயிருந்தது. ரொம்ப பெருசாக ஹெக்டிக்கெல்லாம் எதுவும் இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா செய்யணும் அழகாக கிளம்பிட்டுருக்காரு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.